ஸோ ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு பேக் கேமர் தமிழ் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைண்ட் கிராஃப்ட்லேருந்து ஒரு பிரேக் எடுத்துகிட்டு கிரானிக்கு தான் வந்திருக்கோம். ஸோ லெகசி லேண்ட்ஸ் எஸ்எம்பி 2 வாரம் சண்டே வீடியோ போட்டிருப்பேன். ஸோ இந்த வாரம் சண்டே நம்ம கிரானி. ஸோ எல்லாருமும் மைண்ட் கிராஃப்டே போட்டால் எனக்கே கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. ஸோ கிரானி சாப்டர் 3 வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ அதனால் எஸ்கேப் பண்ண முடியுமான்னு தெரில. ஈஸியில் தான் வச்சுருக்கேன், பட் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ ஓகே கைஸ், இந்த இன்ட்ரோலாம் வந்துட்டு நான் பல வாட்டி பார்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. நம்ம வந்து போகிறோம், கேட் எஸ்கேப் பண்ண போகிறோம் இந்த வாட்டி. ஓகே, டே 1. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் வந்து கிரானி 3 வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ அதனால் எஸ்கேப் பண்ண முடியுமான்னு தெரில. ஸோ சிவர் எஸ்கேப் பண்ணும்போது நான் இதை தான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வாட்டி என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ சவுண்டு கொஞ்சம் குறைச்சிப்போம். முடிஞ்ச அளவுக்கு பொருள்லாம் கலெக்ட் பண்ணி எஸ்கேப் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ லாக் பீக் எடுத்து இந்த மாதிரி விட்டு எடுத்தோன்னா ஓப்பன் ஆயிரும். கமான் ஃபாஸ்ட். ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு கிரானி கிராண்ட்பா 2 பேரும் டிஸ்ட்ராக்ட் பண்ணுமே, அதுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், இங்கே போய்ட்டு இவன்கிட்ட போய்ட்டு டிக்கெட்டு இல்லாமல் இவன்கிட்ட போய் நின்னோன்னா இந்த மாதிரி சவுண்டு போடுவான். ஸோ அந்த சவுண்டு போட்டோன்னே கேட்டு 2 பேர் கீழே வருவாங்க. அதுக்கு வந்து நம்ம இதுக்குள்ளே போய் வெயிட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே கைஸ், கிராண்ட்பா கிரானி 2 பேருமே போயிட்டாங்க. அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு போக வேண்டியதான். யாரும் நம்மளை பார்க்கலன்னு நினைக்கிறேன். இன்னும் பார்க்கறது வரைக்கும் நல்லது. ஸோ 2 பேருமே கீழே போனதுனால நம்ம மேலே கொஞ்சம் ஃப்ரீயாக தேடலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு வெப்பன் கீ ஏதாச்சும் இருக்கான்னு தேடுவோம். ஸோ இதில் வெப்பன் கீ இருக்குன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இதாக கிடைக்குமா? சேஃப் கீ இருக்குது. ஸோ இப்போதைக்கு எடுத்து வச்சுப்போம். ஸோ இங்கே தான் இருக்குது. இங்கே எதாவது கிடைக்குமா? கமான், ஏதாச்சும் கொடுங்க. மேட்ச் பாக்ஸ் இருக்குது. இங்கே 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 எதுவும் இல்லையே. ஓ ஷிட், இங்கே ஸோ ஒன்றுமே இல்லை. சேஃப் வந்து நம்ம பாத்ரூம் போகணும். பாத்ரூமுக்கு நம்ம மேலே போகணும். மேலே நம்மளை போடுவாங்களா? ஐயையோ ஐயையோ ஐயையோ, வராளே. ஐயோ, ஒன்றும் பண்ண முடியாது. லிஃப்ட்டு கீழே போய் லிஃப்ட் வழியாக மேலே போயிடலாம். வராலையே, இவ்வளோ ஸ்லோவாக இருக்குது அநியாயத்துக்கு. சை, கீழே போயிடுவோம். ஸோ இங்கே தான் இருக்கான்னு பார்ப்போம். ஒன்றுமே இல்லை, வேஸ்ட்டு. ஸோ பிரிட்ஜ் கேங்க். ஓகே, கேட் எஸ்கேப் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பொருள் கிடச்சிது. அதனால் கேட் எஸ்கேப்பே பண்ணிடலாம். ஸோ கேட் எஸ்கேப்பை கிரேட் எஸ்கேப்பாக பண்ணுறோம். நம்ம கீழே போயிடலாம். அதான் சேஃப்னு தோணுது எனக்கு, கீழே போகிறது தான். ஸோ கிரானி கிராண்ட்பா யாராவது? யாரும் இல்லை. தைரியமாக வெளில போகலான்னு நினைக்கிறேன். ஸோ எந்த சைட்லேருந்து யார் வருவான்னு எனக்கு தெரியல. ஸோ ஓகே, சேஃப். ஏய் ஏய் ஏய், யாருக்கிட்ட? ஸ்லெண்ட்ரி நாங்கள். ஆனால் ஒன்றா வந்து இந்த மாதிரி எதாவது பண்ணிகிட்டு இருப்பா, கோளாறுத்தனம். நம்ம அதெல்லாம் கண்டுக்கூடாது. ஸோ கிரேட்டுக்கு வெளில யாரும் இல்லை. கிரானி இங்கே ட்ராப் போட்டிருக்கு. அப்போ வெளில தான் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். கிரானி கிராண்ட்பா போகிறான் மேலே. ஓகே, இன்ட்ரெஸ்டிங். கார் கடியில் எதாவது இருக்கான்னு பார்ப்போம். கிரானி 1ல் வந்து அதே காரு, ஒன்றுமே இல்லை, புல்லட் தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், வீல் கிராங்கை போட்டு இதை இறக்கி விட்டு அப்படியே ஓடிடுவோம். ஓடி இறக்கி விட்டால் சவுண்ட் வரும்னு நினைக்கிறேன். அப்படியே ஓடிடலாம். கிரானி வந்து இங்கே பார்க்கும், நான் அப்படியே ஓடிடலாம். ஸோ இது பின்னாடி ஏதோ இருக்குங்க. அதுக்கு முன்னாடி கல் எடுத்துப்போம். இதுக்கு பின்னாடி வந்து பிளாங்க் இருக்குது. ஓகே, நைஸ். பிளாங்க் எடுத்துக்கலாம். பிளாங்க் எடுத்துகிட்டு இப்போ வந்துட்டு எப்படியாச்சும் மேலே போகணுமே. மேலே போகணுன்னா இவங்களை எதாவது டிஸ்ட்ராக்ட் பண்ணணுமே. ஏய், திருப்ப முடியலங்க, திருப்ப முடியல. எஸ்டே போயிட்டேன். என்னங்க அது, ஸ்க்ரீனை திருப்ப முடியல. வெரி டேஞ்சரஸ் ஸ்லெண்ட்ரினா. ஐயோ, என்னங்க டே 2 வந்துருச்சு.
இத்தனைக்கும் கிராணி கிராண்ட்பா கிட்ட கூட நம்ம அடி வாங்கலை. ஸ்லெண்ட்ரினா நம்மளை பயமுறுத்தி கொண்டுருச்சு. ஃபஸ்ட் டைம் நான் பயந்தேன். செகண்ட் டைம் வந்து ஸ்டார்டிங்கில் பயப்படல, ஆனால் ஸ்க்ரீனை திருப்ப முடியலன்னொன்னே எனக்கு லைட்டாக பயமாயிடுச்சு. ஸோ என்னங்க இது, ஸ்க்ரீனை கூட திருப்ப முடியல. ஏய் கம் ஹியர். ஓகே, சவுண்டு போட வச்சாச்சு. மறுபடியும் போய் அதே ட்ரிக் தான். ஒரு 10 நிமிஷம் தாங்க நம்மளால் ஃப்ரீயாக இருக்க முடியுது. நெக்ஸ்ட்டு நம்மளால் எப்போ ஃப்ரீயாக இருக்க முடியும்னா வெப்பன் எடுத்ததுக்கப்புறம் தான் நம்மளால் இப்போ ஃப்ரீயாக இருக்க முடியும். கிராணி ஃபஸ்ட்டு போகுது, கிராண்ட்பாவும் முன்னாடியே போயிட்டான். அடை ஓப்பன் பண்ணிட்டு போக வேண்டியது தான். கரெக்டாக இந்த கிராண்ட்பா ரூமில் என்ன தான் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். வெப்பன் கீ எதாவது கிடச்சிதுன்னா நல்லாயிருக்கும். ஆனால் தேடிகிட்டே இருக்கேன், ஒன்றும் கிடைக்கிற மாதிரி தெரில. என்னங்க அது எலக்ட்ரிக் சுவிட்ச்லாம் கொடுக்குறாங்க, எனக்கு தேவையே இல்லைங்க அது. ஸோ இந்த ரூமில் எனிதிங். தேங்காய்க்குள்ளே என்ன கிடைக்கும்? தேங்காய்க்குள்ளே காயின் தான் கிடைக்கும். காயின் நமக்கு தேவையே கிடையாது. நம்ம அந்த ரூமுக்கு எப்படியா போகணும், அதுக்கு தான் பிளாங்க் வேணும். ஸோ மேலே போவோம், காக்கா என்ன வச்சுருக்குன்னு பார்ப்போம். காக்கா கிராணி 1ல் வந்து அதே காக்கா வந்து ட்ரெயின் கீ வச்சுருக்கு. நமக்கு தேவையே இல்லாத பொருள் அது. காருக்குள்ளே என்னமோ இருக்குது, புல்லட் இருக்குதுன்னு நினைக்கிறேன் காருக்குள்ளே. ஸோ இதை அழுத்தி விட்டு நம்ம மேலே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிளாங்க் எடுத்துப்போம். பிளாங்க் யாருக்கிட்ட ஒரு தடவை தான் சாவேன், ஒரு வாட்டி சாக மாட்டேன், புரியுதா? சரி ஓகே போவோம். ஏய் கிராணி என்ன இந்த பக்கம் வருது, சரியில்லையே. நம்ம வீட்டை சுற்றிட்டு தான் போகணும் போலையே. ஐம் சேலஞ்சிங் யூ. திருப்ப முடியல. அப்பா இந்த கிராண்ட் இது எப்போ இங்கே வந்துச்சு? ஏய் இப்போ தானே உன்னை கீழே பார்த்தேன், எப்படி நீ மேலே வந்த? ஹவு எப்படி எனக்கு புரியல. என்னங்க சீட்டிங் பண்ணுறா கிராணி? சவுண்டு போட்டால் இங்கே வரணும், சும்மா என்ன இப்படி மேலே எப்படி டெலிபோர்ட் பண்ணி போச்சா இன்டர்பல் வச்சு? பிளாங்கை போட்டுட்டு கீழே போவோம். இப்போ பிளாங்கை நான் இங்கே போட்டால் சவுண்டு இங்கே வருமே, பரவாயில்ல பார்த்துக்கலாம், என்ன ஆகிட போகுது. நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்கிட்ட சவுண்டு போட்டுட்டு அப்படியே இங்கே தேடுவோம். சவுண்டு போடு, அவ்வளோதான், போடு சவுண்டு போடு. இதுதான் இருக்கா, போடு வெப்பன் கீ. எஸ். ஸோ கிராண்ட்பா வந்தானா போனானா எனக்கு எதுவுமே தெரில, அதனால் நான் வெளில போக போகிறேன், எனக்கு வேறு வழி தெரில. என்ன சிரிக்கிற, ஒய் அந்த கேவலமான சிரிப்பு, ஐ டோன்ட் லைக் இட். இந்த கிழவன் தாங்க கடுப்பு ஏற்றுறான், எங்கே இருக்கானே தெரில. என்ன ஐசியூ, இங்கே வந்து சுடு, இப்போ அப்படியே சுடு பாருங்க, இப்போ குறி பார்த்து சுடு பார்ப்போம். ஒரு சுட தெரில, இதில் ஐசியூ. கண்ணை ஒழுங்காக சுடுற, பண்ணை ஒழுங்காக பொடிடா முதல்ல, அப்புறம் ஐசியூலாம் பார்த்துக்கலாம். யாரும் பார்க்கல, ஓடு. அப்படியே எடு ஸ்லிங் ஷாட் எடு, பெட்டு கட்டியில் போ. மேலே போயிடுவோமா பேசாமல், மேலே போயிடுவோம், ஈஸியாக இருக்கும். மேலே வந்து காக்கா நம்ம செக் பண்ணோம். நம்ம காக்கா யூஸ்ஃபுல்லாக எதாவது வச்சுருக்கியா? ட்ரெயின் கீ. திருப்ப முடியல. ஐயோ என்னங்க இது, ஸ்லெண்ட்ரினா தாங்க கிராணி கிராண்ட் பாக்கெட்டையும் கூட தப்பிச்சிடலாம். அந்த ஸ்லெண்ட்ரினா வந்து ரொம்ப மோசமாக பண்ணுது, எனக்கு பிடிக்கல அது. ஸோ ஓகே கைஸ், மறுபடியும் செத்து எப்படியோ உண்டிகோல் கிட்டே வந்துட்டேன். உண்டிகோல் எடுத்து அந்த 2 பேர் மண்டையிலே ஒரு ஹெட்ஷாட் வச்சோன்னா முதல்ல கிராண்ட்பாவை பொறுத்துடணும். இதோ என்ன தம்பி சுட கூட தெரில, இது இங்கே வா. ஏய் எங்கடா போன? ஏய் கம் ஹியர். ஏய் தம்பி இங்கே வா.
கன் எடுப்போம் இப்போ. ஓகே போட்டாச்சு. போடு விட்டு புறமண்டையில் கஷ்டம். இப்போ வந்துட்டு கிராணியை போட்டு சொல்லுவோம். அவ்வளோதான். இப்போ ஆட்டம் போடுங்க முடிஞ்சா. இப்போ பார்த்துக்கிறேன்டா நான் உங்களை. எவ்வளோ ஆட்டம் அந்த 2 கன்னை வச்சுக்கிட்டு என்னென்னலாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. நம்ம இன்னும் கிரேட் எஸ்கேப்புக்கு பிரிட்ஜ் கிராங்க் மட்டும்தான் எடுத்துருக்கோம், வேறு எதுவுமே எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தோன்னா தெரியும், பிரிட்ஜ் கிராங்க் மட்டும் தான் எடுத்துருக்கோம். வந்துட்டு என்ன பண்ணுவோம், சுடுவோம். இல்லை போவோம். இல்லை வந்து க்ரோபாரும் கிடைக்கும், ப்ளஸ் வேறு ஏதாச்சும் ஒரு பொருளும் கிடைக்கும். என்ன சென்ட்ரினா ஆல்ரெடி 2 வாட்டி போட்டு தள்ளிட்ட. அதெல்லாம் பார்த்தோன்னா வேலைக்கே ஆகாது. க்ரோபாரை கீழே போட்டுருவோம். ஃபஸ்ட்டு கன் எடுத்துப்போம். கன் எடுத்து கை கிடைக்காத மாதிரி எங்கேயா போட்டு வச்சிடலாம். எப்போவுமே நீங்கள் இது பண்ணுங்கள், பொருள் கிடச்சோன்னே ஆர்வத்தில் அதை எடுத்துகிட்டு போகாதீங்க. ஃபஸ்ட்டு இந்த கன்னை எடுத்து சேஃப்டி பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு புல்லட் ரீலோட் பண்ணுவோம். புல்லட் எடுத்துகிட்டு வேறு அந்த கன் எடுத்து எங்கே போடணுன்னா இங்கே போட்டுருவோம். பக்காவாக இருக்கும். சரி ஓகே, க்ரோபார் எடுப்போமா. க்ரோபார் ஃபயர் வுட்டு தேவையே இல்லை. என்ன தெரியுது, எனக்கு லைட்டாக பயமாக தான் இருக்குது. எதுக்கும் ராணி கிராண்ட்பாவை கூப்பிட்டு பார்ப்போம் வருவாங்களா இல்லையான்னு. எங்கே அவன் புருஷனை கூப்பிடு. இந்த கன்னை வச்சு சுட தெரியாமல் என்ன ஆட்டம் போட்டுட்ருக்க நீ. 2 பேர் பாருங்கள் பேரில் படுத்துட்டு இருக்காங்க. என்ன பண்ணுவோம், கன்னை ரீலோட் பண்ணி வேறு எங்கேயாவது கிச்சனில் போட்டு வச்சுருவோம். கன்னை ரீலோட் பண்ணி கன்னை ஃபஸ்ட்டு கிச்சனில் போட்டுட்டு வந்து க்ரோபார் எடுத்து போக ஆரம்பிச்சிருவான். ஓகே, அப்படியே போவோம். அப்படியே பொறுமையாக போவோம். இந்த பானையெல்லாம் அடித்து உடைக்கணும்ல. இந்த பானையை அடித்து உடைக்கிறதுக்கு உண்டிகோல் கரெக்டாக இருக்கும்னு சொல்ல வந்தேன். சரி ஓகே, நமக்கு வந்து நம்மளை வந்து ஏதோ தடுக்குது. திருப்பி 3ஆவது வாட்டி இது வேலைலாம் செத்துனீங்களேன், செம்ம டென்ஷனாக இருப்பேன் நான். ஸோ ஓகே, பயப்பட வேண்டாம். அடைப்போம். இங்கே நான் ஏதோ போட்டு வச்சேன் நான். க்ரோபார் எடுப்போம். ஒரு வாட்டி போயிட்டு வந்துட்டு இருக்க முடியாது. ஃபஸ்ட்டு இந்த டெடி பார் எங்கெங்கே இருக்குது. டெடி பார் கிடச்சிதுன்னா அந்த சிலிண்டரி நான் தொல்லையை வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஜென்ரேட்டர் கேபிள் கொடுத்துருக்காங்க நான் எதிர்பார்த்த மாதிரி. அது கீழே போவோம். ஸோ 2 நிமிஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து கிராணி கிராண்ட்பா வந்து போட்டு தள்ளிடலாம். கன் எடுத்து கன் இப்போ கீழே தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓ நீயா, வாங்க தம்பி போங்க தம்பி போங்க. என்ன பண்ணலாம் அப்போது, செட்கி எடுத்து வந்துடுவோம். புல்லட் வேறு நம்மக்கிட்ட இதுக்கு மேலே இருக்கான்னு தெரில. அதனால் என்ன பண்ணுவோம், இங்கிட்ட எங்கேயா போட்டு வச்சுருவோம். ஒன்றா பேட்லாக் கீ எங்கே இருக்கும், ஃபஸ்ட்டு செட்டை ஓப்பன் பண்ணி ஜென்ரேட்டர் கேபிள் போடுவோம். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் யோசிக்கலாம். பேட்லாக் கீ வேணுமே. ஜென்ரேட்டர் கேபிள் எங்கே போட்டேன். ஸோ ஜென்ரேட்டர் கேபிள் இங்கே லிஃப்ட்டுக்கிட்ட இருக்குது. ஒன்று இருக்குது, டெடி இருக்குது. ஓகே இரு, உனக்கு வேலைக்கு ஆகாது. ஒரு டெடி எடுத்துகிட்டு ஒரு போட்டு தரலாம் தான் வேலைக்கு ஆகும். சும்மா நானும் பார்த்துட்டே இருக்கேன், எவ்வளோ நேரம் கடுப்பேற்றிட்டு இருக்கிறாங்க. இது ஓகே, கேபிள்லாம் அப்புறம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை போட்டு தரலாம். நான் இதனால தான் 2 வாட்டி செத்தேன் நான். இந்த கிராணி கிராண்ட்பா கூட என்னை போட்டு என் கிட்ட கூட நெருங்கல கிராணி கிராண்ட்பாலாம். ஆனால் இந்த கர்ம பிடிச்ச சிலிண்டரினா 2 வாட்டி என்னை போட்டு தள்ளியிருக்கு. ஏன்னா எதோ கீழே வந்துச்சு. ஓகே, ஜென்ரேட்டர் இங்கே தான் இருக்குது. இப்போ வர சொல்லு. என்ன சோகமான மியூசிக் போட்டால் என்ன கேக் கொடுத்துருவா, கிளம்பு. பேட்லாக்கி தான் கொடுக்கணும் கண்டிப்பாக. நான் எங்கேயுமே இல்லை, நான் தெரிவிட்டேன். பேட்லாக்கி ஓகே எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நமக்கு பெருசாக ஒன்றும் வேலை இல்லைங்க. அந்த பேட்லாக்கியை போட்டு இந்த ரெண்டு அது பேர் என்னது, அந்த
அதாவது அந்த என்ன வாயில் வளர மாட்டேது, அந்த 2 பானையை அடித்து உடச்சி அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு கிராணி கிராண்ட் நம்ம எப்படி போட்டு தள்ளுறது? புல்லட் வர இல்லையே, அதை பற்றி நான் யோசிக்கவே இல்லையே. சரி ஓகே, ஏதாச்சும் பண்ணுவோம். எப்படியாச்சும் நான் நடக்கிற சவுண்டு கூட எனக்கு கிராணி கிராண்ட் வர மாதிரியே தான் அங்கே தோணுது. பவர் சப்ளை சாங். இந்த குண்டிகள் எடுத்தா வர ஹெட்ஷாட் அடித்தா தான் சாவானுங்க. கூப்பிடுவோமா? ஓடு ஹெட்ஷாட்டு. வரான் தம்பி, வாங்கப்பா. ஐசியூ தான், வாங்க. நீ ஐசியூக்கு தான் போகணும். நீ அடிக்கிற அடியில் ஓ. ஓகே, பானை நம்பர் 1 ஒரே அடி. எங்கே வந்துச்சு பானை? எங்கே வந்துருச்சா? பானை நம்பர் 2 அடிச்சாச்சு. என்ன பண்ணுவோம், திருப்பி கீழே போயிடுவோம். திருப்பி கீழே போயிட்டு கல் பொறுக்கிட்டு 2 பேரை அடித்து போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பானையை எடுப்போம். நான் வந்துட்டு சேஃப் ப்ளே பண்ணுவேன். இங்கே பாருங்க எப்படி பார்க்குறான் பாருங்க, சூப்பராக அடிக்க வேஸ்ட் ஆகிடுச்சு. செத்துட்டியாடா? அடா பாவி, செத்தே போயிட்டாங்க பாவம். அந்த பானையை மட்டும் எப்படியா வெஸ்ட் வைங்களேன், கரெக்டாக இருக்குங்க. டே 4 வந்துட்டா பாருங்க. வந்துட்டா கிட்ட வருவோம், கொஞ்சம் கிட்ட வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம அடிப்போம். ஏன்னா நமக்கு எய்ம் பர்ஃபெக்டாக வராது. கிளம்ப ஆடாந்துச்சை, இந்த பக்கத்துலேருந்து சொல்கிறாங்க. அவ்வளோதான், இதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே கஷ்டம் நம்ம ஜெயிக்கிறது. லாஸ்ட்டு டே. ஸோ கைஸ், எல்லா நாளுமே முடிஞ்சு போச்சு. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு நான் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதை வந்துட்டு நான் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ பாஸ் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு சரி கிராணி மட்டும் தான் வந்திருக்கு, பரவாயில்ல கிராண்ட்பா வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நான் மேலே போனேன். கரெக்டாக கிராண்ட்பா வந்து ஒரே போட்டான். இப்போ நம்மளை மொத்தமாக போட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறது, இந்த மாதிரி இளவு பிடிச்சதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஐயே அசிங்கப்படுத்திட்டாங்க நம்மளை, வேலைக்கே ஆகாது. அசிங்கப்படுத்திட்டாங்களே, ஐயோ கடுப்பாக இருக்குங்க. ஒரே அசிங்கமாக போச்சுங்க. பரவாயில்ல, அடுத்த வாட்டி நம்ம வந்து கண்டிப்பாக இந்த 2 பேரை வந்துட்டு அலற விடணும். அந்த மாதிரி வந்துட்டு நம்ம பண்ணோம். ஸோ புல்லட்டெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டேன் இந்த வாட்டி. நான் பண்ண மிஸ்டேக்கு, இன்னொரு மிஸ்டேக்கு நான் என்ன பண்ணேன்னா ரொம்ப அவசரப்படுறேன், பதட்டப்படுறேன். அதனால் வந்துட்டு என்னால் எஸ்கேப் பண்ண முடியாமல் போச்சு. ஸ்லெண்டினா கிட்டலாம் சாகிற அளவுக்கு நான் ரொம்ப பதட்டப்பட்டேன். ஸோ அந்த ஸ்லெண்டினா கிட்டேருந்து எஸ்கேப் பண்ணுறது பெரிய கஷ்டம் ஒன்றும் கிடையாது. இதனால் நான் பதட்டப்பட்டதுனால வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்லெண்டினா கிட்டே 2 வாட்டி சாக வேண்டியதாக போச்சு. கீழே விழுந்து வர ஒரு வாட்டி சேர்த்துட்டேன், அதுவும் ஒரு அவசரப்பட்டு சேர்த்துட்டேன். அப்புறம் கிராண்ட்பா வந்து வர வச்சு கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கணும் அதனால் கிராண்ட்பா கிட்டே 2 வாட்டி சேர்த்துட்டேன். ஸோ அடுத்த வாட்டி இந்த மிஸ்டேக்லாம் ரெக்டிஃபை பண்ணிட்டு நான் ஒரு 2-3 ட்ரையல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் லேடி போய் தந்துருக்கணும். ஒழுங்காக வந்து இந்த கேமை ப்ளே பண்ணுறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி இது ஒரு ட்ரை தான். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படியாச்சும் ஒழுங்காக விளையாடி எஸ்கேப் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். ஸோ டாடா பை கைஸ்.